அதுவும் சிங்கள மன்னன் வீதத்தை மாதிரி தமிழ் மன்னன் கட்டியிருக்கார். ஜெயிலுக்கே தப்பி தன் படை வீரர்கள் கொஞ்சம் பேரோட அவர்கிட்ட நண்பன் இடவார். அவராண்ட எங்களை யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்கிறாங்கள. இந்த சம்பவம் மாத்திரம் எங்களை சங்கிலிய மன்னனுக்கு தெரியாது. சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் பார இருக்கிற படை வீரர்களோட இது சண்டை நடக்கிற. அந்த சண்டை எங்கே வரைக்கும் போகுதுண்டா, நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற வீரமா காளியம்மன் கோயில் வரைக்கும் நடக்குது. எங்களோட சங்கிலிய மன்னனால் வீரிய பண்டார என்கின்ற தளபதிக்கு ஞாபகமாக கட்டின கோயிலாக இருக்கிறது இதுதான். இக்காணொலி தனிப்பட்ட கருத்தோ கற்பனை கதைக்கு உட்பட்டதல்ல, மாறாக வரலாற்று மூலாதாரங்களை மையப்படுத்திய வடிவமைக்கப்பட்டுள்ளது. மச்சான், யாழ்ப்பாணம் என்றாலே எங்கே பார்த்தாலும் கோயிலாக இருக்குன்னு. யாழ்ப்பாணம் என்றாலே கோயிலுக்கு தான் பெருமை போல இருக்குன்னு. கோயில்கள் கட்டுறதெல்லாம் சும்மா கட்டுற இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். எப்படின்டா ஒரு ஆண்ட ஞாபகமாக இல்லாட்டிக்கு பாரம்பரியமாக வார அந்த குலதெய்வ கோயில், குலதெய்வ வழிபாடுகள், மற்றது ஊருண்ட செல்வ செழிப்பை காட்டுறதுக்காண்டி கட்டுற கோயில்கள். இவ்வளோ விஷயத்துக்காக கோயில் கட்டுறதா? அது என்ன முதலாக சொன்ன ஞாபகத்தமாக கட்டுறேன்னா, ஊரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த ஊரை காப்பாற்றுற மாதிரி, எல்லாட்டிக்கு ஊரில் ஒரு முன்மாதிரியா ஒரு ஊருக்காக வேண்டி தியாகம் செஞ்சு இறந்தா அவரை கௌரவிக்கிற முகமாக தான் ஒரு நினைவாக கட்டுறது. அந்த எல்லாரும் கட்டியிருக்கு. அப்படியா? எல்லாரும் கட்டியிருக்கு. எல்லாரும் கட்டியிருக்கிறதான பொதுவாகவே தெரியும். ஆனால் வந்து ஒரு வீரத்தையும் அவங்களோட தியாகங்களையும் திச்சு கட்டுற கோயில்களும் இருக்குதான். ஓமடா, எல்லாருக்கும் வந்து அவர்கிட்ட வீரத்தை மதிச்சு தான் துட்டவிமனு இந்த அரசன் வந்து கட்டினான். அதுவும் துட்டவிமன் அரசன் சிங்கள அரசன் வீரத்தை மதிச்சு எல்லாரும் வீரம் பண்ண எல்லாரும் தமிழ் மன்னன் அவர்கிட்ட வீரத்தை மதிச்சு கட்டியிருக்கு. எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில்லையும் வந்து ஒவ்வொரு நினைவாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து வழியால் தெரியாது. இப்போ வந்து எங்களோட யாழ்ப்பாணத்திலையும் ஒரு சிங்கள மன்னன் வீரத்தை மதித்து எங்களோட தமிழ் மன்னன் ஒரு தான் கட்டியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்துலையா? அதுவும் சிங்கள மன்னன் வீரத்தை மதிச்சு தமிழ் மன்னன் கட்டியிருக்கார். யார் அது? ஓமடப்பா, அதுதான்டா நான் உனக்கு போன முறை நான் கதைச்சோம் தெரியுமா? இந்த எங்களோட யாழ்ப்பாண கோட்டையை பற்றி கதைக்க எங்களோட சங்கிலிய மன்னனை பற்றி கதைச்சோம். அந்த சங்கிலிய மன்னன் தான் சிங்கள மன்னன் ஒருதனுக்கு வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கேன். என்னதான் அப்படி கோயில் கட்டுற அளவுக்கு என்ன வந்தது? அதுக்கு பெரிய கதையே இருக்குடாப்பா. அதுக்கு பெரிய கதையே இருக்குண்டா. இப்படி யாழ்ப்பாணத்தில் கட்டினு நான் கேள்விப்படவே இல்லையா? அதுவும் சிங்கள மன்னனுக்கு தமிழ் மன்னன் கட்டினாண்டு. சிங்கள மன்னனை கௌரவப்படுத்துற விதமாக கட்டியிருக்காங்க தமிழ் மன்னன். அப்படி என்ன அந்த கோயில் இப்பவும் இருக்காடா? நல்ல காலமுடா, ஏதோ நல்ல இடத்துல வச்சு கேட்டிருக்கேன் இந்த கதையை. இப்போ நாங்கள் போகிற பக்கத்தாலாம் அந்த கோயிலும் இருக்கு. அப்போவா போவோம்பா, வெளியிடு. சரி வா, இனி என்ன வந்த நாங்களும் அதையும் அப்படியே பார்த்துட்டு போவோம்பா. அப்படி என்ன மச்சான், அவர் என்னண்டு மச்சான் இங்கே வந்தவர் என்னத்துக்கா அப்படி ஒரு கோவில் கட்டினது? முதல்ல சிங்களாக்களும் இங்கே இருந்ததா? அப்படியே முதல் சிங்களாக்கள் இங்கே இருந்தாண்டு இல்லையாப்பா. முந்தி வந்து எங்களை சிங்களாக்களும் தமிழாக்களும் ஒரு சரி நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருந்தவங்க. நல்ல அந்நியோன்யமெல்லாம் இருந்து பழகிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ இது எந்த காலத்தில் இது நடந்திருக்கு? அதெல்லாம் இப்போ நடக்கல. இது நடந்தது வந்து 400-500 வருஷத்துக்கு முதல். சரி, முதல் அந்த காலத்து கதையெல்லாம் இருக்கட்டும். இந்த கோயில் முதல்ல என்னென்னு கட்டினான்னு சொல்லு. போன முறை இந்த கோட்டையை பற்றி சொன்னா தானே, எங்கள் யாழ்ப்பாண கோட்டையை பற்றி சொன்னா தானே. அந்த கோட்டையை பற்றி காய்க்க எங்களோட சங்கிலிய மன்னனாக்கள் எல்லாம் பாரணம் தானே. எங்களோட சங்கிலிய மன்னர் போர்த்துகேயர் எதிர்த்த மாதிரி இலங்கையின் தென்பகுதியிலேயும் வந்து சிங்கள மன்னர்கள் போர்த்துகேயரை எதிர்த்து சண்டை பிடிச்சிருக்கணும். அந்த டைமில் தென்னிலங்கையில் கோட்டராஜ்யம் ஒன்று இருந்தது. அந்த கோட்டராஜ்யத்துக்கு புகநேகபாகு என்ற அரசன் இருந்தவர். அவருக்குடாப்பா வீதிய பண்டார என்ற ஒரு பெரிய தளபதி அவற்றை படையை கொண்டு நடத்துறதுக்கு இருந்தவர். அந்த டைமில் போர்த்துகேயர் எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த அரசனுக்கும் இந்த தளபதிக்கும் படைபலமும் ஆட்பலமும் காணாது. இவையில் வந்து எங்கே போகணுமெண்டா தென்னிந்தியாவிலேருந்து தான் கொஞ்சம் படையலை கூட்டிகிட்டு வரணும். தென்னிந்தியாவிலேருந்து படையை கூட்டிகிட்டு வரதுக்குறாப்பா கடற்கரை பக்கத்தால் ஒன்றும் போயிடாது. ஏனெண்டா போர்த்துகேயர் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிருந்தவர். எங்களோட யாழ்ப்பாண ராசதானி வழியாக கொண்டு வரது தான் ஒரே ஒரு வழி இருந்தது. ஆனால் அந்த ராசதானி வழியாக கொண்டு வரண்டாடா எங்களோட சங்கிலிய மன்னனோட அனுமதி பெற்றா தான் கொண்டு வரலாம். இந்த வீதிய பண்டார என்கின்ற தளபதி எங்களோட சங்கிலிய மன்னனோட உதவிக்கு போகிறார். தென்னிந்தியாவிலேருந்து படையை கொண்டு வரதுக்கு எங்களோட சங்கிலிய மன்னன் வந்து முழு ஆதரவையும் இந்த வீதிய பண்டார என்ற தளபதிக்கு கொடுக்குறார். அப்போ இவர் ஒன்றும் சண்டை பிடிக்கலையோ? இவர் படையல் வாரத்துக்கு இடத்தை மாத்திரம் கொடுக்கல. இவரும் தென்னிலங்கைக்கு வீதிய பண்டார என்ற தளபதியோட போய் சண்டை பிடிக்கிறேன். சண்டை பிடிச்ச பிறகுதான் எங்களை சங்கிலிய மன்னனுக்கும் இந்த வீதிய பண்டார என்ற தளபதிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று செட் ஆகுது. அந்த கதை இருக்கட்டுங்கடா. அப்ப இங்க என்னத்துக்குடா கோவில் கட்டினது? அதான் முதல் சொல்லு. அடே அந்த கதை தாண்டா இப்ப சொல்லி கொண்டு இருக்கிறேன் நான். சரி சரி சரி, சொல்லு சொல்லு. அடே நீ குழப்பி போட்டேடாப்பா. என்னத்தோட பட்டு நான் இந்த கதையை அது 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு.
அவள் சேர்ந்தாக்க போத்துக்கீர சண்டையை பிடிச்சோன்னே நல்லா செட் ஆகின கையோட எங்களோட சங்கிலிய மன்னன் தன் ராஜ்யத்துக்கு, அதாவது எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு, எங்களோட சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்துக்கு வந்த கொஞ்ச காலத்தால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வீரிய பண்டார அரச பொறுப்பை ஏற்கிறார். அப்போ அங்கே கோட்டராஜ்யத்துக்குள்ள குழப்பம் வருது. குழப்பம் வந்தால் 1552ஆம் ஆண்டு பூனேவாவை சாகுற. பூனேவாவை செத்தா பிறகு அந்த டைமில் போத்துக்கீர ஒரு சூழ்ச்சியை போட்டு வீரிய பண்டாராவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு மச்சான் ஜெயிலுக்கு வச்சு போட்டு தள்ளுறதுக்கு பார்த்தால் இது எங்கட வீரிய பண்டாராக்கு விளங்கி 1555ஆம் ஆண்டு ஜெயிலுக்கே தப்பி தன் படை வீரர்கள் கொஞ்சம் பேரோட அவர்கிட்ட நண்பன் இடவாரு. அவராண்ட எங்கட யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்கிற எங்கட சங்கிலிய மன்னன் பழைய நண்பன் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தோன்னே இப்போ எங்கட சங்கிலிய மன்னனும் வந்து போத்துக்கீருக்கு எதிரான ஆள் தானே. வீரிய பண்டாராவும் அவர்கிட்ட படையிலும் எங்களோட சங்கிலிய மன்னனுக்கு ஆதரவாக நிற்கிறேன். இப்படியே கொஞ்ச காலம் போக எங்களோட நல்லூரில் இந்த சங்கிலிய மன்னன் படை வீரர்களுக்கு ஒரு பெரிய பூஜை வழிபாடு நடக்குது. அந்த பூஜை வழிபாட்டில் தீவிரத்தொண்டு ஏற்பட்டு வீரிய பண்டாராக்கு பக்கத்தில் இருக்கிற வெடிமருந்தில் படுகுது. இதை பார்த்த வீரிய பண்டாரா நினைச்சார் தனக்கு எதிராக சூழ்ச்சி நடக்குது. ஏனெண்டா ஏற்கனவே போத்துக்கீர் வந்து வீரிய பண்டாராவை தேடிக்கொண்டு நிற்குது. இதோட குழம்பின எங்களோட வீரிய பண்டாரை தன்னை கொள்றது தான் சதி நடக்குதுன்னு நினைச்சு இருக்கிற படை வீரர்களோட இது சண்டை நடக்குற. அந்த சண்டை எங்கே வரைக்கும் போகுதுண்டா நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற வீரமா காளியம்மன் கோயில் வரைக்கும் நடக்குது. அதில் வீரிய பண்டாரை இறக்குற. இவ்வளோ விஷயம் நடக்குது. அப்போ இது சங்கிலியனுக்கு தெரியாது. இந்த சம்பவம் மாத்திரம் எங்களை சங்கிலிய மன்னனுக்கு தெரியாது. சம்பவம் நடந்து முடிஞ்சா பிறகுதான் பார வந்தா இந்த வீரமிக்க வீரிய பண்டாரை இறந்து போட்டேன். இப்போ சங்கிலிய மன்னன் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு ஞாபகமா அவர்கிட்ட அந்த வீரத்தை மதிச்சு தன்னை நம்பி வந்தவனுக்கு எப்படியே நடந்து போட்டது என்றுதான் அவர்கிட்ட ஞாபகமா இந்த பூதவராயர் கோயிலை கட்டினர். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம், இப்போ பார்க்க போகிறோம். அதான் இந்த கோயில். இந்த கோயிலை பார்மச்சான். இப்போ இந்த கோயில் பழசா தெரிஞ்சாலும் நாங்கள் குறிப்பிட்ற அந்த வரலாற்று குறிப்புக்கு ஏற்ற மாதிரி பழமைகள் ஒன்றும் இந்த கோயிலில் இப்போ இல்லை. இந்த கோயிலை ஆய்வு செஞ்ச வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணராசா என்ன சொல்கிறாருண்டா இந்த கோயில் வந்து 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறார். அதுக்கு எப்படியான ஆதாரத்தை சொல்கிறார் என்றால் சமண சமய வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட காலத்தில் இருந்த இந்த பூஜை மேடையும் கிடைச்ச அந்த சில மட்பாண்டங்களையும் வச்சு இது 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுக்குரிய கோயில்னு சொல்கிறார். மற்ற ஆசிரியரான நவரத்னம் என்ன சொல்கிறாருண்டா இந்த கோயில் சங்கிலிய மன்னனால வீரிய பண்டார என்ற தளபதியின் ஞாபகமா புனரமைச்சதென்றும் அவர் சில கருத்துக்களை கூறுகின்றார். இன்னொரு குறிப்பில் 1344ஆம் ஆண்டு இபின் பதுதான் என்ற வணிகர் என்ற நூற்குறிப்பில் இந்த கோயிலுக்கு தான் வந்து போனது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் மச்சான் இந்த கோயிலுக்கு எத்தனை வரலாற்று குறிப்புகள் இருந்தாலும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து எங்களோட சங்கிலிய மன்னனால வீரிய பண்டார என்கின்ற தளபதிக்கு ஞாபகமாக கட்டின கோயிலாக இருக்கிறது இதுதான். நாங்கள் என்னன்னா இப்போ இந்த ஆலய குருக்கள் ஐயாண்ட அனுமதியோட நாங்கள் வந்து உள்ள கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறோம்னா தெரியும் தானே எங்களோட பாரம்பரியம் வந்து மனசால சுத்தமாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மனசாலையும் உடலாலையும் சுத்தமாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் இந்த காலையில் கழுவி போட்டு இப்போ இந்த கோயிலுக்கு போகிறோம். ஐயா இப்போ உள்ளுக்க வர சொல்லியிருக்கிறார். ஐயா நிற்கிறாரோ தெரியல, நாங்கள் போய் பார்ப்போம் உள்ளுக்க போய். கோயிலுக்கு பிரம்மாண்டம் அந்த கதவு தான் கொஞ்சம் பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. ஆலயத்தை வந்து 1939ஆம் ஆண்டு புராணம் வச்சோம். வாய்மொழி ரீதியான ஒரு வரலாறும் இருக்கு. என்ன இதென்றால் போத்துக்கே இருந்த கோயிலுக்கு வந்து இதுல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து ஆளை ஏத்தி போட்டு மற்ற போத்துக்கேற தளபதி வந்து கீழே இருந்தவராம். அந்த மரக்குலைய வெட்டைக்கு அந்த மரக்குலை வந்து அவரோட தலையில விழுந்து அந்த தலை 2ஆ போனதாம்ட்டு இந்த கோயிலை பற்றி போத்துக்கேறன்றதுக்காண்டி இந்த கோயில் வரல இந்த நடந்த சம்பவங்களை பற்றி 10 செய்யுள் இருக்குதான். அந்த 10 செய்யுள்ல ஒரு செய்யுள் மாத்திரம்தான் கிடக்கு. அந்த செய்யுள்ல எப்படி இருக்குன்னா 16ஆம் நூற்றாண்டுல நடந்த சம்பவம் உண்டு இதுல போட்டுக்கிறாங்க. எப்படி என்றா மதியாமல் உந்தன் பதியில் அசுரன் மருதமர மேறி தரைத்திட தரைத்தவன் நிற்க தரைப்பித்தவன் சிரசு அற்றிடவே செய்து தரணிதனில் மெய்யடியார் குறை தீர்க்கும் பூதநாதா இறையவரே. சரியா, அந்த செய்யுள் வந்து 16ஆம் நூற்றாண்டுல நடந்தன்னு சொல்லி
அந்த ஒரே ஒரு செய்யுள் மாத்திரம் இப்போ இந்த கோயிலுக்கு கிடைக்க பெற்றிருக்கு. 16ஆம் நூற்றாண்டுலாம் தெரியும் தானே உனக்கு, போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த ஆண்டு தான். பட் அது என்னோட இந்த வாய்மொழியான அந்த கலைக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த இதுல ஒரு மரம் ஒன்று கிடக்குது. அந்த மரம் தான் இது. என்ன மரம் இது? இது மருத மரம். மருத மரம் ஆத்து நன்னீர் ஆற்றுகளுக்கு பக்கத்துல வளர்றது. இது பெரிய மரம். இது 300 வருஷம் 400 வருஷம் என்றால் ஓகே, இதுதான் அந்த மரமாகவும் இருக்கலாம். அந்த போட்டு அந்த படத்துல அந்த 400 வருஷத்துக்கு முற்பட்ட மரம் தான் இந்த மரம். இதை பாரு எப்படி இருக்குது. பாரம்பரிய சமண சமய வழிபாட்டு முறைக்கான ஆதாரம் ஒன்று இருக்குது. ஆனா உள்ளுக்கு நாங்க போக இல்லாத இந்த கருவறைக்கு இருக்கிறபடியா எல்லாரும் உள்ளுக்க போய் பார்க்க இல்லாது. இந்த ஆலயத்தின் மேல் பக்கம் இந்த சோழர் கால அந்த கலையமைப்பு இருந்ததாம். 1939ஆம் ஆண்டு இந்த கோயிலை இடிச்சு புனரமைக்க அந்த சிதைவுகள் எடுத்து அங்கால போட்டுட்டாங்களாமண்டு கோயில் குருக்கள் ஐயாவும் சொல்றேன். ஏன் அது 39ஆம் ஆண்டு புனரமைச்சா என்ன? ஏன் 1939ஆம் ஆண்டு புனரமைச்சாண்டா, போர்த்துகேயர் ஆட்சி காலத்துல இந்த ஆலயங்களுக்கான அந்த வழிபாட்டு முறைகள் செய்யறதுக்கான அனுமதிகள் ஒன்றுமே இல்லை. அதோட இந்த ஆலயம் அப்படியே பராமரிப்பு ஒன்றுமே இல்லாம ஒரு 300-400 வருஷமா இந்த கோயில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம ஃபுல்லா காடா வளர்ந்து இந்த கோயில் அப்படியே புனரமைப்பு இல்லாம இருந்து போட்டு, அதுக்கு பிறகு அந்த 1939ஆம் ஆண்டு அந்த கோயில் ஆலய நிர்வாகி எல்லாம் திருப்பி இந்த கோயிலை புனரமைப்பு செஞ்சாங்க. 2011ஆம் ஆண்டு தான் அந்த கோயிலை ஃபுல்லா வழிபாட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டு கும்பாபிஷேகம் செஞ்சவர்கள். பழைய ஆதாரத்துக்கு இது ஒரு ஆதாரம். இது அந்த பழைய காலத்துல அந்த கல்லுகளை கையால் செதுக்கி செய்யப்பட்ட ஒரு ஆதாரம். இது இப்போது இந்த பாவனையில இல்லாத வழியா கிடக்குது. இதே மாதிரி ஒன்றுதானே அந்த கோட்டைக்குள்ள பார்த்து நாங்க கோட்டையில பார்த்தோம். இதே மாதிரி ஒரு கல்லு தான் நாங்க கோட்டையில பார்த்து நாங்க ஞாபகம் இருக்கேன்னு. இதுல இருந்தே தெரியுது இந்த கோயிலெல்லாம் அடிச்சுதான் அந்த கோட்டையை கட்டினாங்க. இதுலயும் ஒரு கல் ஒன்று இந்த கல்லையும் பார்ப்போம். எந்த கல்லு கையால செதுக்கப்பட்ட கல்லு தான், ஆனா சிதஞ்சி போட்டு கொஞ்சம். இதெல்லாம் பழைய கோயில் சொல்றதுக்கான ஆதாரங்கள்ல இதுகளும் உண்டுதான். ஆனா வெளிப்பார்வைக்கு இந்த கோயிலுக்கான அந்த எந்த ஒரு ஆதாரங்களையும் காணல. ஆனா வரலாற்று ரீதியான நிறைய ஆதாரங்கள் கிடக்கு. இதெல்லாம் மேல புது நிலம் போட்டு செஞ்சுட்டாங்க. அதுக்கு மேல பழைய கட்டுறதுக்கு மேலதான் கட்டினாங்க. 1 இல்ல 2 இல்ல எத்தனையோ நூற்றாண்டு கால வரலாற்றை தாங்கி பிடிச்சுக்கொண்டு இப்ப அமைதியா இருக்குது இந்த கோயில். இதுதான் அந்த கோயில் என்ற முதல் தீர்த்த குளமா இருந்தது. இப்படியான சூழலுக்கெல்லாம் அந்த மன்னன் அமைதியா உறங்கி கொண்டு இருக்கிறாராம். ஏன் கொண்டு காட்டு பத்தையை கட்டினா இதுதான் நல்லூர் ராஜதானியா இருக்க. இந்த பிரதேசம் தான் முதல் எல்லையா இருந்தது. நல்லூர் ராஜதானியின் எல்லையா இருந்தது. நல்லூர் ராஜதானில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கிராமம் இருக்கு. அப்ப ஊர் எல்லைன்றபடியால் கொண்டு அவற்றை உடலை இந்த அழகான சூழலுக்குள்ளான் அவற்றை உடலை அடக்கம் செஞ்சது. ஆனா எந்த இடம் சரியா தெரியல. ஆனா உண்மையிலேயே நல்ல குளிர்ச்சியா இருக்குது இந்த இடம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோக்கள் தேவை என்றால் எங்களுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. நன்றி.